மாத்திரம் சகோதரர்களே, உக்பா இப்னு ஹாரிஸ், அபி சிர்வா உக்பா இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்கின்ற செய்தியை பாருங்கள். சல்லைத்து வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அல்-அஸ்ர. ஒரு நாள் அஸ்ர் தொழுகை ஜமாத்தோடு நபிகளாரோடு மதீனாவிலே நான் தொழுதேன். ஃபஸல்லம, நபிகளார் சலாம் கொடுத்தார்கள். ஃபகாம ஃபதஹத்தா ரிகாபன் நாஸ், மக்களுடைய பிடர்களை தாண்டி வேகமாக நபிகளார் தன்னுடைய மனைவிமாருடைய அறைக்கு செல்கின்றார்கள். நபித்தோழர்களுக்கு ஆச்சரியம், வளமைக்கு மாற்றம் ஆச்சரியமாக நடக்கின்றது. நபிகளார் ஏன் இவ்வளவு வேகமாக அவசரமாக சென்றார்கள்? நபிகளார் தன்னுடைய பணியை நிறைவேற்றிய பிறகு வந்து நபித்தோழருக்கு தான் ஏன் வேகமாக சென்றேன் என்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார்கள். அசர் தொழுகைக்கு வருவதற்கு முன்போ ஏழைகளுக்கு சேர வேண்டிய நிதியை, பொருட்களை நான் பங்கீடு செய்து கொண்டிருந்தேன். அசருக்கான நேரம் வந்தவுடன் நான் தொழுகைக்கு வந்து விட்டேன். தொழுது முடிந்த நேரம் எனக்கு நினைவு வந்தது, இன்னும் சில பெருக்கோள் என்னுடைய வீட்டிலே சேமிப்பாக ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த பங்கு என்னுடைய வீட்டிலே இருப்பது எனக்கு நினைவு வந்தது. ஃபஅமர்து பிகிஸ்மதி, நான் சென்று உரியவர்களுக்கு அதனை பங்கீடு செய்து விடுமாறு ஏவி விட்டு வந்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். என்றால் அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நிமிடமே உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால், நானும் நீங்களும் பெரும் கற்பனையோடும் பெரும் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக ஆசை கலைந்து மறுமை சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய போதனையை பார்க்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நபித்தோழர்களுக்கு மரண சிந்தனை நினைவூட்டுவார்கள். அஹ்ஸாப் யுத்தத்துக்காக வேண்டி ஹந்தக் பெரும் ஒரு அகல் தோண்டிக் கொண்டிருக்கின்ற நேரம், நபித்தோழர்கள் பணியிலும் பசியிலும் மிகப்பெரிய சிரமத்துக்கு மத்தியில் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரம் முஹாஜிரீன்கள் அன்சாரின்கள் அவருடைய சிரமத்தை கஷ்டத்தை நபிகளார் அவதானித்து அல்லாஹ்வின் தூதர் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, இறைவா, மறுமையுடைய வாழ்வை தவிர வேறொரு நிரந்தர வாழ்க்கை கிடையாது. ஃபகுஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிர், மறுமைக்காக கஷ்டப்படும், மறுமைக்காக உழைக்கும், மறுமைக்காக அர்ப்பணிக்கின்ற முஹாஜிரீன்களுடைய அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்து அவர்களை அமைதிப்படுத்துகின்றவர்களாக, ஆசுவாசப்படுத்துகின்றவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றோம். அடிக்கடி அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழருக்கு மரணத்தை நினைவுபடுத்துவார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உலக இன்பங்களை உலக ஆசைகளை தகர்த்தெறிகின்ற மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று நபித்தோழர்களுக்கு அடிக்கடி நபிகளார் உபதேசம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள். மறுமை சிந்தனையோடு மரண சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழுவான் என்று சொன்னால், உலக ஆசை அகன்று உலக இன்பங்கள் அகன்று மறுமை சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வான். மரண சிந்தனை அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற நேரங்கள் எல்லாம் சலபு சாலியங்கள் அடிக்கடி மரணத்தை நினைவுறுகின்றவர்களாக இருப்பார்கள். இயாஸ் பின் கதாதா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ தன்னுடைய தாடியிலே நரைத்த முடியை காணுகின்ற நேரம் மரணம் என்னை துரத்தி கொண்டு வருகின்றது என்று சொல்லுகின்றவராக இருப்பார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறை கூடத்தை போன்றது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களை பொறுத்தவரையில் ஒரு சிறைவாசம், சிறைச்சாலையை போன்றது. நிறைய கட்டுப்பாடுகளை பார்க்கின்றோம். நினைத்தெல்லாம் சாப்பிட முடியாது, நினைத்தவர்களோடு உரையாட முடியாது. ஆனால் நமது நாட்டை பொறுத்தவரையில் பணம் கொடுத்து நிறைய பேரோடு உரையாடுகிற நிலைமையெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் பொதுவாக சிறைச்சாலை பொறுத்தவரையில் யாரோடும் நினைத்தவர்களோடு பேச முடியாது, நினைத்த பிரகாரம் எல்லாம் நடக்க முடியாது.
நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய சட்டதிட்டங்களை பார்க்கிறோம். இது போன்றுதான் ஒரு மூமினுக்கு இந்த உலகத்திலே சிறைச்சாலையை போன்று நிறைய தடைகள், நிறைய கட்டுப்பாடுகள். பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மறுமையிலே அவனுக்கு சுபசோபனம் இருக்கின்றது. மறுமையிலே அவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மன்னிப்பும் இன்னும் பிற பரிசுகளும் இருப்பதாக அல் குர்ஆனும் நபிமொழிகளும் மிகப்பெரிய பரிசாக சுவனம் இருக்கின்றது என்று நன்மாராயம் சொல்வதை பார்க்கின்றோம்.